வணக்கம். முதல் செய்திக்காக நித்யா. வடிவேலு படபாணியில் நடந்த சம்பவம். போலீஸ் என கூறி 10 லட்சம் பறித்த கும்பல். விரிவான செய்திகள். சுறா படத்தில் நடிகர் வடிவேலுவிடம் போலீஸ் என்று கூறி கொள்ளையடிக்கும் நகைச்சுவை காட்சி இன்று உண்மை சம்பவமாக அரங்கேறி இருக்கிறது. சென்னை கொடுங்கையூர் MR நகர் பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் மருந்து விற்பனை பிரதிநிதியாக இருக்கிறார். இந்நிலையில் கடந்த மாதம் தனது நண்பர் பிரவீன்குமாருக்கு கடனாக ரூபாய் 10 லட்சம் கொடுத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மணிகண்டன் தனது நண்பரான கொடுங்கையூர் முத்தமிழ் நகரை சேர்ந்த மற்றொரு மணிகண்டனிடம் நேற்று முன்தினம் கொடுத்த ரூபாய் 10 லட்சத்தை பிரவீன்குமாரிடம் இருந்து வாங்கி வரும்படி கூறியிருக்கிறார். மணிகண்டனும் அவரது நண்பர் கோபிகிருஷ்ணா ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் புளியந்தோப்பு பட்டாளத்திற்கு சென்று ரூபாய் 10 லட்சம் பணத்தை வாங்கி கொண்டு வியாசர்பாடி எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது டிப்டாப் உடையணிந்தபடி வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவர்களை வழிமறித்து போலீசார் என கூறி சோதனையில் ஈடுபட்டு 10 லட்சம் பணத்தை பார்த்தவுடன் மிரட்டும் தோணியில் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். மணிகண்டனும் கோபிகிருஷ்ணாவும் மிரண்டு போய் நின்றிருந்த வேளையில் அந்த கும்பல் பணத்தை போலீஸ் நிலையத்திற்கு வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி பறந்து விட்டார்கள். அதன் பின்னர் உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு சென்று விசாரித்த போது அது போலீஸ் என்பதும் பணத்தை தான் ஏமாந்து விட்டது தெரிந்து அதிர்ச்சி அடைந்தார் மணிகண்டன். பின்பு புகார் ஒன்றையும் பதிவு செய்திருந்தார். இந்த புகாரின் பேரில் குற்றப்பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெயசித்ரா மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் சென்னை வாசிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.